உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு 2026 ஜனவரி மாசத்துல பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சியாகி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், அதாவது 243 நாட்கள் இருப்பார். அப்படி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயர்ச்சியாகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போறோம். அப்ப ராகு துலாமுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப ராகு பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பூர்வீக சொத்தில் பிரச்சனையை பண்ணியிருக்கணும். தனக்கு கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு இது மாதிரி கொடுத்துருக்கணும். தான் வாங்கிய சொத்துக்களில் பிரச்சனை வந்திருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா தன்னுடைய பதவி, தன்னுடைய உயர்ந்த பதவி அந்தஸ்து, இதுல பிரச்சனைகள் வரணும். அதுபோக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, வேலையில நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு போகணும் நினைச்சாலும் கண்டிப்பாக தடுங்கலாகும். இவ்வளவு பிரச்சனைகள் இந்த ராகு 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இவ்வளவு தொந்தரவுகள் வந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ராகு பகவான் செல்வதாலும் அந்த ராகு பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்த்துட்டார். இதுதாங்க ஒரு மெடிக்கல் மிராக்கல் சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த சொந்த நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, மிகுந்த குழப்பங்கள், விபத்துகள், மருத்துவ பிரச்சனைகள் இது மாதிரி வருவதற்கெல்லாமே வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இருந்தாலும் அந்த குரு பகவான் அந்த ராகுவை பார்த்ததுனால அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி அந்த பலனை, 5ஆம் இடத்து பலனை அந்த ராகு பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய திறமைக்கு தகுந்த தொழில் கிடைக்கும். உங்களுடைய திறமையை பற்றி தெரியாதவங்க திறமையை பற்றி தெரிஞ்சு அவங்களே உங்களை வேலைக்கு கூப்பிடுவாங்க. உங்களை வேலையை விட்டு யார் நின்னுக்கு சொன்னாங்களோ அவங்களே கால் பண்ணி இல்லை வீட்டுக்கு உங்களை வேலைக்கு வர சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில் இருந்து இப்போ சிஇஓ, ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி பதவியில் இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதவியில் ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளிநாட்டில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் சம்பாரித்து இந்தியாவில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், இது எல்லாமே நடக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? உண்மை அதுதான். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழிலுக்கு வழிவகை காட்டுவார், தொழிலில் சம்பாதிக்க செய்வார். அப்போ அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குரு பார்வை பெற்றதனால கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு குபேர யோகத்தை கொடுக்கவிருக்கிறார். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகுவனுடைய அந்த கொடுப்பனை மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகத்துல லட்சாதிபதி இருக்கிறாங்க, கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, மில்லியனர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ராகுவுடைய அனுகிரகம் கிடைச்சங்காட்டித்தான், ராகுவுடைய சப்போர்ட் கிடைச்சங்காட்டித்தான் அவங்க வாழ்க்கையில அடுத்தவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர முடிஞ்சது, செல்வந்தராக இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல அதே ராகுவுடைய சப்போர்ட் இல்லைன்னா
ஒருத்தர் எவ்வளவு பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் பட்டுன்னு அப்படி கீழே வந்துடுவாங்க. அப்போ அவங்க மானம் போய், மரியாதை போய், கௌரவம் போய் பாதிக்கப்பட்டுருவாங்க அந்த ராகுவுடைய சகாயம் இல்லை என்றால். அப்போ ஒரு மனிதன் உயர்வதற்கும் வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் ராகு பகவானுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த ராகு பகவானுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது, அவங்கள நம்புறது, அவங்களுக்கு பணம் கொடுக்கறதோ, அவங்களை நம்பி ஒரு காரியம் செய்வதோ இதெல்லாம் வேண்டாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரா இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்தை அந்த ராகு பகவான் பார்க்கும்போது அந்த சிம்மம் உங்களுக்கு 11ஆம் இடம். அப்போ லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை ராகு பகவானை குரு பார்த்து அந்த ராகு பகவான் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கும்போது டபுள் ராஜயோகம். துலாம் ராசிக்காரங்களே, இது மாதிரியான ஒரு டைம் உங்களுக்கு வாழ்க்கையில மீண்டும் வருமா அப்படிங்கிறது சந்தேகம். இந்த டயத்துல நீங்கள் எதிர்பாராத ஒரு மிகச்சிறந்த கோடீஸ்வரனாக பல கோடிகளை சம்பாதிப்பதற்கு தகுதிகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட யோகம்தான் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. சனி ஒரு பக்கம் கொடுப்பாரு, இந்த ராகு ஒரு பக்கம் கொடுப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த டயத்தை நீங்க 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நன்றாக உழைத்து அந்த உழைப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நாம நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும், நாம ஜெயிக்கணும், நாம சம்பாதிக்கணும், நாம சாதிக்கணும். இது நாள் வரைக்கும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா அப்படின்னு பார்த்தோம், உறவுக்காரங்களுக்கு பார்த்தோம். இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டோம். இனிமேல் நம்மளுக்கோசரமும் நம்மளுடைய மனைவிக்கோசரமும் நம்முடைய மக்களுக்கோசரமும் கண்டிப்பாக வாழணும், அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படி நீங்க நினைப்பீங்க. நீங்க நினைச்ச நேரத்துல அது எல்லாமே சேரும். நல்லபடியாக குபேர வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால நீங்க தைரியமாக நம்பிக்கையோடு இருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, இது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ராசியில் வேறு யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா ராகு பகவானை வணங்கி வாங்க, அது போக சனி பகவானையும் வணங்கி வாங்க. இந்த 2 தெய்வத்துடைய அனுகிரகமும் நல்லதை பண்ணும். அப்போ காளகஸ்திரிக்கு போயிட்டு இந்த ராகு பகவானை கண்டிப்பாக ஒரு முறை வணங்கிட்டு வந்துடுங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காளகஸ்திரிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பலிக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.